வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம இந்த கராத்தே கிட் பார்ட் 6 த லெஜெண்ட்ஸ் படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ தன்னோட ஊர்ல ஒரு குங்ஃபு கத்துக்கிட்டு இருக்காரு. அது அவங்க அம்மாக்கு பிடிக்காம நியூயார்க் சிட்டிக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கிற காலேஜ்ல சேர்த்து விட்டுறாங்க. ஸோ அங்க ஒரு வில்லன் ஹீரோக்கு கிட்ட பிரச்சனை பண்றாரு. ஸோ அந்த வில்லன் அடிக்க பத்ரி சன் என்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி போன்ற படம் மாதிரி ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு அவரை கிளைமேக்ஸ்ல ஸ்ட்ரீட் ஃபைட்ல அடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. ஹீரோ பென்வாங்க பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் ஃபீல் தான் வருது. இவன் தாண்டா ஹீரோ அப்படின்னு த்ரூ அவுட்டா படத்துல ஒரு ஃபீல் லைட்டா குறையதான் செய்யுது. பட் அவர் கொடுத்த கேரக்டர் அவர் கரெக்டா பண்ணியிருக்காரு. ஜாக்கி சான் பாதி படத்துக்கு மேலதான் வராரு. அவர் பண்ற கேரக்டர் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்கு. அவர் வர்ற சீன்ஸ்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா செம்மையா நடிச்சிருக்காரு. இந்த கராத்தே கிட் படத்தோட பெரிய டிராபேக் என்னன்னா, அந்த கராத்தே கிட் சீரிஸோட அந்த மெயின் ஸ்டோரியை அப்படியே இந்த படத்துல தான் வச்சிருக்காங்க. சேம் டீ கடை சேம் மாஸ்டர் அதே மாதிரியே இருக்கு. இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொஞ்சம் குறையதான் செய்யுது. அந்த சுவாரஸ்யம் படத்துல அவ்வளவா இல்லைன்னு தோணுது. பட் ஆக்ஷன் சீன்ஸ் அப்புறம் அங்கங்க வர அந்த காமெடி சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில் நான் கராத்தே கிட் சீரிஸ் எந்த படமும் பார்த்தது இல்ல, பாக்ஸிங் குங்ஃபு போன்ற எந்த கான்செப்ட் படமும் என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் படமா அமையும். மிச்சபடி இந்த மாதிரி எல்லா கான்செப்டும் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் மூவியா அமையும்.